ஆழ்வார் எம்பெருமானார் ஜீர திருவில்லேசரணம் ஆச்சாரியன் திருவில்லேசரணம் தாசரத்யாரித்தனயம் ஸ்ரீசைலாரிய பதாஸ்ரயம் ஸ்ரீவேங்கட குரும் வந்தே ஷீலாதி குணசாகரம் ராமானுஜ பதச்சாயா கோவிந்தாக்வானபாயினி ததாயத்தஸ்வரூபாசா ஜீயாத் மத்விஸ்ரமஸ்தலி. ஆச்சரியமான எம்பாரனுடைய சகசிராப்தி திருநட்சத்திரத்தை ஆரணக்கனின் பாதமேஸ்வரன் குழுவினர் அவருடைய நிர்வாகங்களை உபன்யசித்து கொண்டாடி வருகின்றனர். இதில் அடியேனையும் ஒரு வார்த்தைகள் விண்ணப்பிக்க வேணும் என்று நியமித்தருளினர். அந்த நியமனமே மங்களாசாசனமாக கொண்டு ஒரு வார்த்தை விண்ணப்பிக்க விழைகிறேன். குறைகள் மலிந்திருக்கும் இவற்றை ஸ்ரோதாக்கள் பொறுத்தருள வேணுமாய் பிரார்த்தித்து விண்ணப்பத்தை தொடர்கிறேன். திருவிருத்தத்தில் 61வது பாசுரமாக அமைந்திருக்கக்கூடியது. வாசகம் செய்வது நம்பரமே தொல்லை வானவரதம் நாயகன் நாயகரெல்லாம் தொழுமவன் ஞாலமுத்தும் வேகமாயினும் சோராவகை இரண்டே அடியால் தாயவன் ஆய்க்குலமாய் வந்து தோன்னித்து நம்மிரையே அப்படின்னு இந்த பாசுரம் தோழி இந்த எம்பெருமானுடைய நீர்மையை பராங்குஷ நாயகிக்கு எடுத்துரைக்கிறதா அமைஞ்சிருக்கு. எம்பெருமான் எப்பேற்பட்டவன், அவனை கொண்டாடுறது கூட நம்மளால் முடியுமா? யாரவன்னா வானவர்கள் நாயகனவன், எல்லா நாயகர்களும் தொழறவன், தெய்வங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வங்கள் எல்லாம் தொழும் தெய்வமாக இருக்கிறவன். அவன் என்ன இந்த ஞானத்தை எல்லாம் ஒரு அடி கூட, ஒரு மூங்கில் கம்பு கூட விடாமல், ஒரு மூங்கில் கம்பு இருக்கிற இடம் கூட விடாமல் ரெண்டே அடியால் இந்த அண்டமெல்லாம் அளந்தவன். அப்பேற்பட்ட பரத்தத்தை உடைய எம்பெருமான் என்ன பண்ணான்னா தன்னுடைய சௌலபியத்தை காட்டி கண்ணனா அவதரித்தான் அப்படின்னு அவனுடைய நீர்மையை கொண்டாடுகிற பாசுரம் இது. பராங்குஜ நாயகியை தரிப்பிக்கிறார்கள் இந்த தோழிகள். இதை கேட்டு பராங்குஜ நாயகியும் நீர்மையை கொண்டாட விழைகிறார். அப்போ உடனே அவளுக்கு ஒரு துக்கம் வந்துடுது. எம்பெருமான் கண்ணனா அவதரித்த காலத்தில் நம்ம இல்லையே, நம்ம இருந்திருந்தால் அவனை நேராக அனுபவிச்சிருக்கலாமே அப்படின்னு ஒரு தலைவனோடு சேர்ந்து பிரிந்த ஒரு தலைவியினுடைய நிலையை பராங்குஜ நாயகி அடையிறான். அப்போ அடுத்த பாசுரம் அவதரிக்கிறது. இறையோ இறக்கினம் ஈங்கோர் பெண்பால் எனவும் இறங்காது அறையோ என நின்னதிரும் கருங்கடல் ஈங்கிவள் தன் நிறையோ இனியும் திருவருளால் அன்னை காப்பரிதால் முறையோ அரவண மேல் பள்ளி கொண்ட முகில் வண்ணனே அப்படின்னு பாசுரம். இந்த பாசுரம் தாயார் எம்பெருமான்கிட்ட பராங்குஜ நாயகியினுடைய நிலைமை அறிவிக்கிறதா அமைஞ்சிருக்கு. இது சுவாமி நம்பிளையனுடையும் பெரியவாச்சான் பிள்ளையனுடையும் திருவுள்ளம். மேலே சில வியாக்கியாத்தாக்கள், பெரிய பிரகால சுவாமி போன்ற வியாக்கியாத்தாக்கள் இது தோழியினுடைய பாசுரமாகவே கொள்கிறார்கள். இந்த பாசுரம் சம்பந்தம் உபாய பிராப்பியங்களில் உணர்த்தி துணிவு பதத்தம் ஆகிய நிலைகளுக்கு தோழி தாய் தலைவி என்ற பெயர் அப்படின்ற சூத்திரத்துக்கு சேர பார்த்தோம் அப்படின்னா உபாயத்தில் துணிவு அப்படிங்கிற வகைப்பட்டதாக இருக்குது. அப்போ இது தாய்ப்பாசுரமாக கொள்வது தான் ஸ்லாக்கியமாக இருக்குது. இந்த பாசுரத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கடல் எம்பெருமானுடைய அதோடைய அந்த மகத்தான ஆகாரத்திலையும் கடல் ஓசைனாலையும் அந்த என்ன பண்ணுறதுன்னா எம்பெருமான நினைவுபடுத்துறது. அது என்ன, அது பிரிஞ்சிருக்கிற பராங்குஜ நாயகிக்கு இன்னும் ஜாஸ்தி துன்பத்தை கொடுக்கறதா இருக்குது. பராங்குஜ நாயகியை நலியறது. அப்பேற்பட்ட சமயத்தில் கடல்கிட்ட போய் கேட்குறா பராங்குஜ நாயகி, ரொம்ப கடலை ஓசை போடுறியே, என்னை ரொம்ப நலியிறியே, நீ கொஞ்சம் இதை கம்மி பண்ணிக்க கூடாதா அப்படின்னு சரணம் புகிறா. ஆனால் இந்த கடல் எப்படிப்பட்டிருக்கு அப்படின்னா, இவ்வளோ ஒரு பெண்ணு இவ இறக்குறா, நம்மக்கிட்ட கேட்குறா அப்படின்லாம் ஒன்றும் அதுக்கு தயவே இல்லை. அது இன்னும் ஜாஸ்தி சத்தம் போட்டு இன்னும் பராங்குஜ நாயகியை நலியறது. இந்த கடல் எப்படிப்பட்டது? எம்பெருமான் ராமனை அவதரித்த காலத்தில் எம்பெருமானுக்கே இறங்காதது இந்த கடல். கோசகஸ்ர பிரதாசாரம் ஹிபதாய புஜம் மகத்து அத்தியமே மரணம் வாத்த தருணம் சாகரஸ்யவா அப்படின்னா எம்பெருமான். அதாவது
எம்பெருமானுடைய புஜம் எப்படி இருக்குது அப்படின்னா மகத்து பெரிய புஜமாக இருக்கும். எப்பேற்பட்ட புஜமாக இருக்குன்னா கோசகஸ்திர பிரதாதாரம் அப்படிங்கிறதுனால 1000 பசுக்களை தானம் கொடுத்து அது வன்மையுடைய புஜம். எம்பெருமான் வன்மையுடைய எம்பெருமான் சாகரத்தில் இறக்குறான் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கோசகஸ்திரம் அப்படிங்கிறது சூரிய கிரணங்களை சொல்கிறது, கிரணங்களுடைய சூரியனை சொல்கிறது. அப்படிங்கிறதுனால சூரிய குலத்தில் உதித்த பெருமையுடைய புஜங்களை உடையவன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த சூரிய குலத்தில் உதித்தவனான எம்பெருமான் நல்ல பெருமையுடைய புஜங்களை உடைய எம்பெருமான் அத்தியமே மரணம் வாத்தா இன்னு ஒன்று என்னோட மரணம் சம்பவிக்கும், இல்லைன்னா நம்ம இந்த சாகரத்தை கடக்கிறோம், ரெண்டுத்துக்குள்ள ஒன்று தான் நடக்கும் அப்படின்னு அறுதிட்டு சொன்ன உடனே இவன் வில்லுக்கு பயந்து சரணம் சரணம்னு ஓடி வந்தது. ஆனால் இந்த பராங்குச நாயகி எப்படி இருக்கா, எம்பெருமான் மாதிரி அவ்வளோ பெரிய சக்தியுடையவளாக இருக்கா, ரொம்ப அபலையாக இருக்கா. தன்னோட நிலைமையை கூட பேச முடியாமல் தாயார் நிலைமையில பேசுகிறா. அப்பேற்பட்ட அபலையாக இருக்கா. அவன் என்ன பண்ணுவா, இன்னும் வருத்தப்பட்டு இருக்கா. இப்போ என்ன ஒரே ஒரு வழி, எம்பெருமான் தன்னோட கிருப்பையினால் தானே வந்து காப்பாற்றுறது தான் ஒரு வழி. அதை தாயார் அறிவிக்கிறா எம்பெருமானுக்கு. சரி, விராட்டி மாதிரியாவது பராங்குச நாயகி இருக்கான்னா அதை விட தாழ்ந்த நிலைமைக்கு போயிட்டான். அதாவது பலத்தில் அந்த விராட்டிக்கு இருக்கிற அந்த தரிக்கிற சக்தி கூட இல்லை, பலம் கூட இவளுக்கு இல்லை பராங்குச நாயகி. ஷரைஸ்து சம்குலாம் கிருத்வா லங்காம் பரபலார்த்தனகா மாம்னயே திதி காக்குத்த தத்தஸ்ய சதுரசம் பவேத்து அப்படின்னா பிராட்டி திருவடி கிட்ட திருவடி வந்து பிராட்டிட்ட அசோகவனத்தில் பிரார்த்திக்கிறார். நீ வந்து எதுக்குமா அவ்வளோ கஷ்டப்படுற, என் தோளில் உட்காந்துக்க, நான் உன்னை கொண்டு போய் அங்கே சேர்த்துடுறேன்னு. அது நீ சேர்த்துருவ. அப்படி சேர்த்துட்டேன்னா எம்பெருமானோட வில்லுக்கு இருக்கிற பெருமை என்னாருது, எம்பெருமானுக்கு இருக்கிற பெருமை என்னாருது. அதனால எம்பெருமானோட பெருமைக்கு சேரதான் அவன் என்னை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு. இந்த மாதிரி அந்த நிலைமையில கூட இந்த பராங்குச நாயகி இல்லை. அப்படின்னா என்ன இருந்தா, விராட்டி ஆறி இருந்தா, எம்பெருமான் வரட்டும்னு காத்திருந்தா. அந்த மாதிரி காத்திருக்கிற நிலைமையில இந்த பராங்குச நாயகி இருக்காளான்னா இல்லை, அவன் எப்பயோ முடிஞ்சிருவா போட்டிருக்கு. அப்படி இருக்கிற பராங்குச நாயகி இப்போ இனி அப்படிங்கிற வார்த்தையினால தெரியும், இனி உன் திருவருளால் அன்னி காப்பறிதால் முறையோ அப்படின்ற. இந்த இப்போ இருக்கிற க்ஷணத்தில் நீ அவளை காப்பாற்றலைன்னா காப்பாற்றாமல் இருக்கிறது முறையா அப்படின்னு தாயார் போய் முறையிடுறான். இப்படி கங்களும் மகளும்ல தாயார் போய் முறையிடுறாள எம்பெருமான்ட்ட, அங்கேயும் அப்படிதான் முகில்வண்ணனே அப்படின்னு முடிக்கிறா. இந்த மாதிரி இங்கேயும் முகில்வண்ணனே அப்படின்னு முடிக்கிறான். இங்கே தான் எம்பாரனுடைய ஒரு நிர்வாகம் காட்டப்படுகிறது. இந்த பாசுரத்தில் இனியும் திருவருளால் எண்ணி காப்பறிதால் முறையோ அரவணமேல் பள்ளி கொண்ட முகில்வண்ணனே அப்படிங்கிற இடத்துல பராங்குச நாயகி கட்டாந்தரையில் கடினமான ஒரு ஸ்தலத்தில் கடக்கிறா. நீ எப்படி படுத்துட்டு இருக்க, குளிர்த்தி மென்மை வெண்மை இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடியதான திருவனந்தாழ்வான் மேலே படுத்துட்டு இருக்க. நீ வந்து பரம போக்கியத்தோட இருக்க, அவ பரம கஷ்டத்தோட இருக்க. தாழ்வார்களெல்லாம் எம்பெருமான் வந்து இந்த உலகத்தில் வச்சுட்டு இருக்கிறதுக்கே 3 காரணங்கள் சொல்கிறா. ஒன்று இந்த பாசுரங்களை தலை கட்டணும், இன்னொன்று இந்த லோகத்தில் இருக்கிறவர்களெல்லாம் திருத்தணும் அப்படிங்கிறத இன்னும் பிராப்பியம் இன்னும் துறை இன்னும் ஜாஸ்தியாக்கி எம்பெருமான் இன்னும் தன்னை அனுபவிக்க கொடுக்கணும்னு வச்சுட்டு இருக்கான். அதனால தானே தவிர இவர்களுக்கு மயரோட முதல்ல மரல பார்த்தோன்னே நித்தியதோரிகளுக்கு ஞானம் இவர்களுக்கு ஏற்பட்டுறது எம்பெருமான் அனுபவிக்கலாம். ஆனால் இவர்களை உடனே கொண்டு போகிறதுக்கு நம்முடைய உஜ்ஜீவனம் தான் காரணம் அப்படிங்கிறது ஆச்சாரியர்களுக்கு தெரியாமல் இல்லை. ஆச்சாரியர்களோட திருவுள்ளமே அதுதான். அப்படி எம்பெருமானுடைய திருவுள்ளத்தினால அவன் இங்கே வச்சிருக்கிறச்ச பராங்குச நாயகியினுடைய இந்த திசையை தாய் போய் எம்பெருமான்கிட்ட சாதிக்கிற இந்த பாசுரத்தில் எம்பாரனுடைய ஒரு ஆச்சரியமான நிர்வாகம். முகில்வண்ணனே அப்படிங்கிறத எம்பார் அருளி செய்கிற போது இயல் சொல்லுகிறவரை பார்த்து, அதாவது இந்த பாசுரத்தை சேவிப்பார் போல் இருக்கு, எம்பார் அவருக்கு அர்த்தங்களை சொல்லின்னு வருவார் போல் இருக்கு. அந்த மாதிரி பாசுரத்தை சொல்றவரை பார்த்து, இவ்வளவிலும் முதல் காட்டாதே செங்கற்சீரை கட்டி கூப்பிடவிருக்கிறவர் முதலிகளாயிருப்பார், தலையிலே பிரம்புகள் விழிலும் நீர் முகில்வண்ணரே எண்ணீர் என்ன அருளி செய்தார். நீர் முகில் வண்ணனேன்னு சொல்லாதீங்க சுவாமி, முகில் வண்ணரேன்னு சொல்லுன்னார். அதாவது இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிற பராங்குச நாயகி
இந்த கஷ்டத்தையும் பார்த்து ஒருத்தன் வந்து காப்பாற்றாம இருக்கான்னா அவன் நிச்சயமா சௌலபியத்தோட இருக்கிறவனா இருக்கிறது தெரியல. முகில்வண்ணனே நான் சொல்லணும் அவனை போய், அவனை அவனோட பரத்தம் அதை வந்து அனுசரிச்சுட்டு இருக்கான். அவன் பெரிய மேன்மையுடையவன் அனுசரிச்சுட்டு இருக்கான். அப்ப நம்மளும் அதே மாதிரி சொல்லுவோம், முகில் வண்ணரே அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இதை வந்து ஒரு குத்தலா சொல்றதுன்னு சொல்றாள். அந்த மாதிரி முகில் வண்ணனே அப்படின்னு சொல்றது சௌலபியத்தை சொல்லக்கூடியதான திருநாமம். அந்த சௌலபியத்தை உடையவனான நீ இப்படி பண்ணலாமா அப்படின்னு தான் தாயார் கேட்கிறான். ஆனா இந்த தாயார் இந்த பராங்குஜநாயகியினுடைய நிலையை பார்த்து எம்பெருமான் தானே இறங்க வேண்டி இருக்கு, அவன் இறங்காம இந்த மாதிரி இருக்கானே, அப்பேற்பட்ட முகில்வண்ணனை போய் நம்ம சௌலபியம் தோத்த எதுக்கு சொல்லணும், முகில் வண்ணரே அப்படின்னு சொல்லுகோ அப்படின்னு குத்தலா எம்பார் அருளி செய்வாராம். இதுல இந்த நிர்வாகத்துக்கு அர்த்தம் என்ன, இவ்வளவிலும் முகம் காட்டாது, இந்த மாதிரி இந்த தசையிலையும் முகம் காட்டாம செங்கற்சீரை கட்டி கூப்பிடவிருக்கிறவர் அப்படின்னா, செங்கற்சீரை அப்படின்னா காவி புடவை, காவி உடு. அந்த காலத்தில் ஒரு வழக்கம் இருந்திருக்கான், இந்த மாதிரி தலைவனால கைவிடப்பட்ட தலைவிகள்லாம் சரி நமக்கு இனிமே ஒன்றும் இல்லை வாழ்க்கையில் அப்படின்னு விரக்தரா காவியை உடுத்திட்டு போகலாம். என்ன ஒரு இளம் வயசுல இருக்கக்கூடியதான பெண்களில் இந்த மாதிரி காவியை உடுத்தின்னு போறாளு அப்படின்னு, இந்த மாதிரி தலைவன் கைவிட்டுட்டான் அப்படின்னா யாராவது போய் தலைவன்கிட்ட சேர்க்க மாட்டாளா அப்படின்னு ஒன்றும் இல்லை, இனிமே நமக்கு ஒன்றும் வாழ்க்கையில் பிடி இல்லை அப்படின்றத காமிக்கிறதுக்காக காவி உடுத்திருக்கா அப்படின்னு ஒரு வழி. இதில் மடல் ஊடுறதுலையும் அப்படி தானே சொல்கிறா, அதுவும் அதிப்பிரவருத்தி இதுவும் அதிப்பிரவருத்தி. மணல் ஊடுறதுல என்ன சொல்கிறா, இந்த மணல் ஊர்னா யாராவது கொண்டு போய் சேர்க்க மாட்டாளா, அந்த மாதிரி இந்த மாதிரி செங்கற்கீரை கட்டினா யாராவது செங்கற்சீரை கட்டினா யாராவது கொண்டு போய் சேர்க்க மாட்டாளா அப்படின்னு. இந்த மாதிரி செங்கற்சீரை கட்ட வைக்கிறவன் எப்படி இருப்பானா, ரொம்ப பெரியவனா இருப்பான், முதலிகளாக இருப்பார். அதனால பெரியவனை தலையில் பிரம்புகள் விழிலும். எப்போ ஒருத்தரோட மேன்மை அனுசந்திச்சாச்சோ, சௌலபியம் இருந்தாதான் நம்மளோட குத்தத்தை எம்பெருமான் வந்து கடிச்சியாம இருப்பான். மேன்மை அனுசந்திச்சா என்ன பண்ணுவான் அப்படின்னா நம்மளோட குத்தத்தை பார்க்க ஆரம்பிச்சிருவான். குத்தத்தை பார்க்க ஆரம்பிச்சா என்ன பண்ணுவோம்னா நமக்கு ஒன்றும் இதுதான் நம்மளோட குத்தங்களுக்கு தண்டனை கொடுக்க தான் ஆகும். அதனால நம்ம தலையில் பரம்புகள் விழும். அந்த மாதிரி தலம்பில் விழுந்தாலும் பரவாயில்ல, நீர் முகில்வண்ணரேன்னு சொல்லும் அப்படின்னு ஒரு எம்பாரும் இந்த பிராட்டியினுடைய பட்சத்தில் நின்று இந்த மாதிரி பராங்குச நாயகிக்கு அருளாதவரை கடிஞ்சிக்கிற மாதிரி இந்த நிர்வாகத்தை அருளி செய்கிறார். எம்பார் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, ஒரு மிதனமே உத்தேசம்னு பிராட்டியும் பெருமாளுமா இருந்தா அவர்களை ரெண்டு பேருக்கும் சேர்த்து இவர் கைங்கரியம் பண்ணுவார், கொண்டாடுவார். அப்படி பிராட்டை விட்டு எம்பெருமான் தனியாக நிற்கிறான்னா இவர் பிராட்டி கோஷ்டியில் போய் சேர்ந்துட்டுருவார். இவர் சிஷ்யர் என்ன பண்ணார், பட்டர், அவரும் அதே தான் பண்ணார். நம்பரமாள்கிட்ட போய் பட்டர் விண்ணப்பிக்கிறார், நம்பரமாளை உனக்கும் எனக்கு என்ன ஓய் உண்டு, நீர் பிராட்டிக்கு மணாளர், நான் பிராட்டியினுடைய புத்திரன், இவ்வளோதான் உமக்கு எனக்கு. எங்கேருந்து வந்தார்னா இங்கே எம்பார் இதில் அனுகிரகிச்சிருக்காரு, இந்த நிர்வாகம் தான் அவரும் பிடிச்சுட்டார். எம்பாருடைய சிஷ்யர் தானே பட்டர், பற்றதரும் எம்பார், அதனால பற்றதரும் எம்பார் அப்படி நிர்வகிச்சிருக்கார் அப்படின்னு தெரியறது. இந்த மாதிரியான நிர்வாகம் நமக்கும் என்ன இதில் ஒரு விஷயம் கிடைக்கிறதுனா, நம்ம எப்பயும் பிராட்டி பக்கல்லே ஒதுங்கி இருக்கணும் அப்படின்றது தெரியுது. இந்த பாட்டு தாயினுடைய பாசனமாக இருக்கிறதுனால நமசப்தார்த்தத்தை வெளியிடுவதாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு புரியுறது. இதில் எம்பெருமான் இட்ட வழக்காக இருக்க வேண்டிய பாரதந்திரியம், அந்த பாரதந்திரியத்தை கொலைத்தும் எம்பெருமானுடைய அதிப்பிரவருத்தி பண்ணியாவது எம்பெருமானை அடையணும் அப்படிங்கிற இது அப்படின்ற ஒரு துறை வந்து எம்பெருமானுடைய போக்கியதையினால ஏற்படுறது ஆழ்வார்களுக்கு அப்படின்னு தெரியுது. இதில் இன்னொரு ஒரு நிர்வாகம் ஆச்சரியமாக இருக்கு, அதை மாத்திரம் விண்ணப்பிச்சு இந்த உபன்யாசத்தை தலை கட்டுகிறேன். திருவாய்மொழியில் முதல் திருவாய்மொழி, நின்னனர் இருந்தனர் கிடந்தனர் திரிந்தனர், நின்னிலர் இருந்திலர் கிடந்திலர் திரிந்திலர், என்னமோர் இயல்வினர் என வரியவர் என்னமோர் இயல்வோடு நின்னவந்திடரேன்னு பாசுரம்.
நின்னனர் இறந்தனர் கிடந்தனர் தெரிந்தனர் அப்படிங்கிறதுனால பிரவருத்தி, அதாவது செய்யக்கூடிய சில விஷயங்களுக்கு எம்பெருமான் தான் எம்பெருமானுடைய அதீனம். விஷயங்கள் எல்லாம் எம்பெருமானுடைய அதீனன்றது புரியுது. அதே மாதிரி நின்னிலர் இருந்திலர்னா இந்த விடக்கூடிய விஷயங்கள், நிற்காம இருக்கிறது, உட்காராம இருக்கிறது, இருந்திலர் கிடந்திலர் கிடக்காம இருக்கிறது, இந்த மாதிரி பண்றதுக்கு எம்பெருமானுடைய கிருபை வேணுமா அப்படின்னு கேள்வி. இது எல்லாருக்கும் ஏற்படுற சந்தேகம். ஒரு கல்லை மேலே தூக்கி போடுறோம் அப்படின்னா கல்லை கீழேந்து மேலே போடுறதுக்கு தான் நம்மளோட ஒரு முயற்சி தேவைப்படுறது, பிரவருத்தி தேவைப்படுறது. கல் தானாக கீழே விடுறதுக்கு நம்ம முயற்சி வேணுமா? அப்போ எது அந்த நின்னிலர் இருந்திலர் கிடந்திலர் திரிந்திலர் அப்படிங்கிற நிவர்த்தி எப்படி எம்பெருமானுடைய அதீனமாக இருக்கும்னு சந்தேகம். அப்போ சில பேர் கேட்குறா எம்பாட்ட, பிரவருத்தி அவன் அதீனையாகிறது வேணுமாகில் நிவர்த்திக்கு அவன் வேணுமோ என்று சிலர் கேட்க, சொர்க்கத்தில் இன்னும் விழுகிற திருசங்குவை சக்திமான் நிற்க சொல்ல நிற்க கண்டாயே, அப்படியே நிவர்த்திக்கும் அவன் வேணுங்கான் என்ன எம்பார் அருளி செய்வார் அப்படின்னு நிர்வாகம். அதாவது திருசங்கு என்ன பண்ணான், வசிஷ்டத்தை போய் கேட்குறான், நான் மரணமடையாமல் இதே உடம்போட சொர்க்கத்துக்கு போகணும். வசிஷ்டர் அதெல்லாம் முடியாதுப்பா, அங்கே இருக்கிற சீதோஷ்ணெல்லாம் வேற, இங்கே இருக்கிற சீதோஷ்ணெல்லாம் வேற, அங்கே இருக்கிற இதுக்கு நீ இங்கே இருக்கிற உடம்பை விட்டுட்டு தான் போகணும் அப்படின்லாம் சொல்கிறார். கேட்கல. அப்படியா நீர் இப்படி சொன்னீரா அப்படின்னு நேராக போய் விஸ்வாமித்திரட்ட போகிறான். விஸ்வாமித்திரட்ட போய் சொல்கிறான், அவரும் முதல்ல முடியாதுங்கிறார். அதெல்லாம் உடனே விஸ்வாமித்திரட்ட போய் சொல்கிறான், வசிஷ்டர்கிட்ட கேட்டேன் முடியாதுன்ட்டார் அப்படின்னு. அவர் முடியாதுன்ட்டாரா, அப்போ நான் அனுப்புகிறேன்னாராம். அப்போ அதனால வசிஷ்டர் சொன்னவுடனே இவர் என்ன பண்ணார், தன்னுடைய தவபலியினால இவனை அப்படியே சொர்க்கத்துக்கு ஏத்தினா அங்கே போய் இருக்கிறவெல்லாம் ஒத்துக்கல. மானிட உடம்போட நீ இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டான். கீழே விழுந்துட்டு இருக்கான். கீழே விழுந்துட்டே இருக்கிறச்ச அந்த விழறச்ச கத்தின்னு இருக்கான், விஸ்வாமித்திரரை காப்பாற்ற சொன்னு. அப்பா அவன் ஒன்றும் பண்ணல. அவனுக்கு இந்த கஷ்டத்துலேருந்து ஒரு நிவர்த்தி தான் வேணும். அப்போ நிவர்த்தியை அவன் பிரார்த்திக்கிறான். நிவர்த்தியை பிரார்த்திக்கிறச்ச யார் வேண்டிருக்கு, சக்தி இருக்கக்கூடியவரான விஸ்வாமித்திரர் வேண்டிருக்கு நில் அப்படின்னு சொல்றதுக்கு தன்னுடைய சக்தி தாவபலிமையினால் அவனை அங்கேயே நிறுத்தி அப்படியே தலைகீழா அவனுக்கு ஒரு சொர்க்கத்தை உண்டாக்கி அவனை அந்த சொர்க்கத்தில் ஆள வைக்கிறார். இது தன்னோட தாவபலிமையினால் செலவு பண்ணி எல்லாத்தையும் பண்ணுறார். அவருக்கு தாவபலிமையே போயிடுத்து, திருப்பி உட்காந்து தவம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இந்த மாதிரி அவனுக்கோசரம் பண்ணுறதுக்கு ஒரு சக்திமான் வேண்டிருக்க, நிவர்த்திக்கு ஒரு விஸ்வாமித்திரர் வேண்டிருக்குன்னா வேற எல்லா நிவர்த்திக்கும் எம்பெருமான் வேண்டாமா? நமக்கே ஒரு சில காரியங்களில் நம்ம ஈடுபடுவோம். அந்த காரியங்களில் ஈடுபடுறது நமக்கு மனசில் ஒப்பாது, நமக்கு அதில் ஒன்றும் ஒப்புதலே இருக்காது. ஆனால் வேற வழி இல்லாமல் ஈடுபடுவோம். சந்தர்ப்ப சூழ்நிலையிலாலேயோ இல்லை அலுவலகங்கள்லையோ யாரோ நியமிச்சோ பராணிதமாக ஈடுபடுவோம். அந்த மாதிரி ஈடுபடுறச்ச நம்ம என்ன பண்ணுவோம், இது எப்படியாவது நின்றுடுத்துனா நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு எம்பெருமான்ட்ட பிரார்த்திக்குவோம். இது எப்படியாவது நிறுத்தி கொடுன்னு. அப்போ நிவர்த்திக்காம வேண்டிருக்கணும். அதை காமிச்சு கொடுக்கறதுக்கு தான் இந்த திருசங்குவை கொண்டு எம்பெருமான் நிவர்த்திக்கும் வேணும். திருசங்குவனுடைய இந்த ஒரு உதாரணத்தை கொண்டு நிவர்த்திக்கு எம்பெருமான் வேணும் அப்படின்னு எம்பார் அருளி செய்கிறார். இதே மாதிரி தான் நமக்கு ஏற்படுற சில கஷ்டங்கள், அடிபட்டு எடுத்து எங்கே இருந்தாலும் ரத்தம் வருது, அது பிரவகிச்சுட்டு இருக்கு, நம்ம ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை அதில். ஆனால் அது நிற்கணும்னா அதுக்கு ஏதாவது ஒரு மருந்து ஒரு சக்தி வேண்டிருக்கணும். அந்த நிற்கிறதுக்கு எம்பெருமானோட கிருபை வேண்டிருக்கணும். அதனால நிவர்த்திக்கு எம்பெருமான் வேணும் அப்படிங்கிறத எம்பார் சாதித்தார் அப்படின்றது இந்த ஐதீகத்தினால நமக்கு தெரிய வருது. இந்த மாதிரியான ஆச்சரியமான நிர்வாகங்களை எம்பார் பல அருளி செய்திருக்கிறார். அவற்றை நாம் அனுபவித்து வந்தோம். இதில் ஓரிரு வார்த்தைகளை அடியேன் இங்கே விண்ணப்பித்து இந்த சத்தபத்து குறைகள் மலிந்திருக்கும் அவற்றை க்ஷமித்தருள வேணுமாக மீண்டும் ஒரு முறை ஸ்ரோதாக்களிடையே பிரார்த்தித்து அமைகிறேன். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்தியமங்கலம்.